இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுல் டே ஸ்கூலு, அதனால் அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் கூடவே புளி சாதம் தான் பண்ண போகிறேன். புளி சாதம் வந்து பிள்ளைங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லெண்ணெய் வந்து நிறையா சேர்த்து சமைப்பேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காய்ச்சல். மசாலா பொடிலாம் அதிகமாக சேர்த்து வறுத்தெல்லாம் அரைக்க மாட்டேன். கருப்பு எள்ளு அதுக்கப்புறம் வெந்தயம் 2மே வெறுக்கடாயில் வறுத்துட்டு அந்த பொடியை மட்டும்தான் அந்த புளிக்காய்ச்சலுக்கு சேர்ப்பேன். மாத கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றேன்னா காலையிலே ரெடி பண்ணி நல்லா அமுக்கி இந்த மாதிரி மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு புளி சாதம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வெல்லம் வந்து செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதம் வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் லிஸ்ட்டில் எழுதவே இல்லை. இந்த வெல்லத்தையே நல்லா திருகி காஃபி அதுக்கப்புறம் டீக்கெலாம் பயன்படுத்தணும். கடையிலெல்லாம் வெல்லம் வாங்கிட்டு வந்திருந்தா அந்த பாக்கெட்டோடையே மாதக்கணக்கில் வச்சுருந்தா ஒன்றும் ஆகலை. ஆனால் பாக்கெட்லேருந்து பிரித்து ஏதாவது டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ஒரு புளிச்ச வாடை மாதிரி வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடுது. ஆர்கானிக்ன்றாங்க, என்ன தான் ஆர்கானிக்னே தெரியல.